சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. ஏம்மா பிள்ளைங்களா, மணி என்னாச்சு? சாப்பிட்டுட்டு தூங்குங்கம்மா. எங்க இந்த பரதனையும் காணும், இவங்களையும் காணும், கடை எடுத்து வச்சாச்சு பண்ணான்னு தெரியலையே. இப்பதாங்க கேட்டுட்டு இருந்தேன், இன்னும் கடை இல்லை சாத்தலை அப்படின்னு. இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், கை காலை நம்பிட்டு வாங்க சாப்பிட்றேன். ஏண்டி சாதம் இல்லை, இட்லியா? இல்லைங்க, நாளைக்கு வரது அமாவாசை இன்னைக்கு, அதனால நீங்கள் ஒருவேளை விரதம், அதனால தான் உங்களுக்கு சாதத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, அப்போ எடுத்து வை, நான் போய் மகன் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன். சரி சரி, குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்படி கொண்டு இந்தா எடுத்துட்டு வரேங்க. சரி சரி, இப்படி கொண்டா சட்னி மிளகாய் சட்னி தானே? நம்ம லட்சுமி தானே அரைச்சது? ஆமாங்க. நம்ம லட்சுமி அரைச்சதாச்சே, அப்போ ருசியாக தான் இருக்கும். ஏங்க, ஏண்டி என்ன விஷயம் சொல்லு. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லேண்டி, அதுக்கு என்ன ஒரு இழுவ? நம்ம பெரிய பண்ணைக்கு கண்டமங்கலத்துலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க நம்ம லட்சுமிக்கு ஒரு நல்ல வரன் இருக்கிறதா சொன்னாங்க. அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு, காலகாலத்தில் அவள் அரசியல் வேண்டியது நம்ம கடமை தானே. ஓஹோ, அம்மனி அதான் காலையிலேயே பண்ணைக்கு நான் போகிறேன்னு சொன்னியா இருக்கும். அது வந்து சரி, குடும்பத்தை பற்றி விசாரிச்சியா? பையன் என்ன பண்ணுறான்? நல்லா விசாரிச்சியா எல்லாத்தையும்? கேட்டேங்க. பையன் தபால நிறுத்த வேலை பார்க்குறாங்க. பையனுக்கு அப்பா இல்லை, அம்மா, ஒரு தங்கச்சி. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிட்டோம். பரவாயில்லையே, தபால் ஆஃபீஸ் வேலை பார்க்குறாரா? சரி சரி, நான் நாளைக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நெய்யும் வரதுனால கடையை பார்த்துக்கோங்க. சரிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். வரவு செலவெல்லாம் சரியாக வச்சுக்கணும், யாரும் கடன் கொடுக்காதீங்க. சரிங்க. சரி, பிள்ளைகோ எல்லாம் சாப்பிட்டுச்சுங்களா? சாப்பிட்டுட்டாங்கங்க, எல்லாம் போய் படுக்க வேண்டியது தான். அப்போ சரி, நாளைக்கு எந்திரிச்சு திருமணியும் சுங்களாவையும் மாவாட்டிட சொல்லு. நீயும் வரதும் கடையை பார்த்துங்க. அத்தலட்சுமி சட்னி சாம்பார் வச்சிருக்கோம். சுந்தரமும் மூர்த்தியும் விரவில்லை வெட்ட சொல்லு. நம்ம ராசுகுட்டியை கடையில் நிப்பாட்டினேன்னா அவன் கல்லா பார்த்துப்பான். கடவுள் அவனுக்கு தான் பேச்சு கொடுக்காம போயிட்டான். இன்ன வரைக்கும் பேச்சு வரலையே. நானும் வேண்டாத தெய்வம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பிள்ளைக்கு பேச்சு வர மாட்டேங்குது. அம்மா அப்பா 2 பேரும் வருத்தப்படாதீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? தம்பிக்கு பேச்சு வரலனாலும் நல்ல அறிவுமா. அவன் மட்டும் கணக்குள்ள ஏமாத்தவே முடியாது தெரியுமா? முந்தானத்து முனிய வாங்கின இட்லிக்கு குறைச்சல காசு கொடுத்துட்டான். தம்பி தான் ஒரே நிமிஷத்துல கணக்க போட்டு காசு குறையுதுன்னு வாங்கணும். நான் கூட சுத்த குழம்பி போயிட்டேன். ஏங்குறேன் பாத்தியா, நான் முன்னமே சொன்னேன், அப்பமே அவனை கல்லால நிப்பாட்டணும். அவன் சரியா கணக்கு போடுதாண்டி. அதான். ஆமா ஆமாங்க. சாரிட்டி, நேரமாயிட்டு, நான் போய் படுக்கிறேன். காலையில் 5 மணிக்குள்ள என்னை எழுப்பி விட்டுரு. வரதா, நாளைக்கு அப்பா ஒரு சோழியாக வெளில போகுதேன். நீ சத்த அம்மா கொத்தாசையா கடையில் நின்றுடே, இங்கேயும் வெளில போயிடாத. சரிங்கப்பா. ஏங்கிறேன், நாளைக்கு வேலை அலமளப்பில் ரங்கனையும் குமாரையும் தண்ணிக்கு விட்டுறாத. 2 பேரையும் பார்த்துக்கோ. சரி சரிங்க, தூங்கிட்டானுங்க 2 பேரும், நான் பார்த்துக்கேன். ஏம்மா லட்சுமி, எந்திரிச்சு முகம் கை கால் கழுவிட்டு இந்த சாம்பார் வைக்கிறதுக்கான வேலையை பாருமா. நான் போய் தெருவுக்கு சாணி கரைச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு வரேன். சரிங்கம்மா, இந்த வரேன். மணி 5 ஆகிட்டு, 5 தெரியல. ஏங்க மணி 5 வரேன். இதோ எந்திரிக்கிறேன். ஏங்க, நான் அடுப்பு பற்ற வச்சு வெந்நீர் போடுறேன். ஏடா அது வேணாங்கிற, நான் போய் குளத்துல குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கே ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்க. ஏட்டி சுமங்களா, திருமணி எந்திரிங்கடி, மாவாட்டணும், எந்திரிமா. என்னம்மா தூக்கமே களையல, இன்னும் செத்து தூங்கிக்கிறான். அடியே அப்பா வர நேரம் ஆயிடும்டி, எந்திரிங்க. திருமணி எந்திரிச்சிட்டாலடி, டீ மட்டும் என்னவா, எந்திரி. சாரிம்மா, இருமா எந்திரிக்கிறேன். இப்பா வரதா, சுந்தரம் எல்லாம் எந்திரிங்கப்பா, மணி ஆகிட்டு எந்திரிங்க. சரிங்கம்மா. என் மாதிரி லட்சுமி, சாம்பார் வச்சுட்டியாம்மா? நல்ல வேலையா போச்சுமா, அந்த இடத்தையும் பற்ற வச்சுட்டேன். இப்போ பிள்ளைகளை எழுப்பி விட்டு வரத்துக்குள்ள நேரம் ஆயிட்டு, காப்பி போட்டு கொடுக்கணும். பற்ற வச்சுட்டேம்மா. அம்மா நான் காப்பி வைக்கிறேன். டீ நேற்று நான் தானே அரைச்சேன், இன்னைக்கு நாளைக்கு நீ அரை, நான் தள்ளி விட்றேன் மோத. சரி சுமங்களா. ஏட்டி
மாவு நேற்று நீ அரைச்சியாக்கும். அவள் தான் பாதி அரைச்சா. ஒழுங்கா 2 பேரும் சேர்ந்து அரைக்கணும். அவளை மட்டும் வேலையை விடக்கூடாது. உடனே வந்துடுவோம்மா சப்போர்ட்டுக்கு. சரி நேரமாவது காப்பியை குடிச்சிட்டு போய் மாவு அரைக்கலாம் வாங்க. இப்போ மூர்த்தி, இன்னைக்கு வெள்ளனே முதல் இடம் போய் பாக்கியால கருவு குச்சியும் மரமும் சுத்த வெட்டிட்டு வாங்கடா. விறகு தீந்து போகுது. சரிம்மா, இதோ காப்பி குடிச்சிட்டேன், கிளம்புறேன். சுந்தரத்தையாம்மா என்னோட அனுப்புற. நான் பசிக்குதுன்னு சொல்லுவானேம்மா. நீ கஞ்சியோ கூழோ சத்த அவனுக்கு வாளியில் ஊற்றி கொடுத்துருமா, இல்லைன்னா என் பிராணம் போயிடும். விறகு வெட்டி கொண்டாந்து வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்குலாம் அவன் என்னை போட்டு காலி வெளியிடுவாம்மா. சரி தம்பி, அவன் செய்தி தெரிஞ்சுதான் லட்சுமியை வைக்க சொல்லியிருக்கேன். நீ கோடாரி அருவா எல்லாம் எடுத்துக்கிட்டு வெள்ளனே போயிட்டு ஜாக்கிரதையாக வந்துருங்க.